ஒரு சில தமிழ் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸை ரொம்பவே நெகட்டிவாக முடிச்சிருப்பாங்க. அப்படி நெகட்டிவாக முடிச்ச கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே இம்பாக்ட் ஆயிருக்கும். பட் ஏஐ மூலமாக ஒரு சில படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் கிளைமேக்ஸை பாசிட்டிவாக மாற்றுறாங்க. அந்த மாதிரி பாசிட்டிவாக மாற்றின டாப் 3 படங்களோட கிளைமேக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேர்டாக பார்க்க போகிற கிளைமேக்ஸ் என்னன்னா இயற்கை படத்தில் வர கிளைமேக்ஸ் தான். இந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் அவர்கள் ஹீரோயினோட சேர மாட்டாங்க. பட் இந்த ஏஐ வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேர்ந்துருப்பாங்க. செகண்டாக பார்க்க போகிற படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னா 3 படத்தில் வர கிளைமேக்ஸ் தான். 3 படத்தோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் சூசைட் பண்ணி செத்துருப்பாரு. பட் ஏஐ மூலமாக அதை பாசிட்டிவாக மாற்றிருப்பாங்க. நான் சாவக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் இல்லை, பட் கஜினி படத்துலேருந்து ஒரு சீனை வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மாற்றிருக்காங்க. அது என்ன சீன் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசில் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிஞ்சிட்டு கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஏன்டா நடக்கலன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்போம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ மூலமாக அதை நம்மளுக்கு பாசிட்டிவாக மாற்றிருப்பாங்க. அது என்ன சீன் நீங்களே பாருங்களேன். இது இல்லைன்னா வேற வாங்கிக்கலாம். கல்பனா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் தான் சஞ்சய் ராமசாமி. சும்மா கதை விடாத. அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ல நான் சஞ்சய் ராமசாமி இல்லைன்னு ஏன் யாருமே அப்ப கண்டுபிடிக்கல? அடப்பாவி, அப்ப ஏன் இதை நீ இவ்ளோ நாள் என்கிட்ட சொல்லல?